அவ இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளை அவங்க அம்மா மாதிரி ஆயிட்டா போல இருக்கு. தாய போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. நீங்க ஏதாவது தங்கச்சின்னு அவளுக்காகவே உருகுனீங்க. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படி எல்லாம் அவளுக்காக கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இப்படி நடந்திருக்காளே. அவெல்லாம் ஒரு மனுஷியா? அவ நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போயிடுவா. அர்ச்சனா, ஏன் அப்படி பேசுற? தயவுசெய்து உன் வாயால ராணி அந்த மாதிரி சபிக்காத. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு இப்படி அவமானப்படுத்தியும் கூட அவ மேல உங்களுக்கு பாசம் பொங்குது. அவளை நான் திட்டுறத உங்களால தாங்கிக்க முடியல. உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்க இப்படி நல்லதே நினைக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை உதாசீனப்படுத்துறாங்க. இவ்வளவு நாள உங்க அம்மாவும் வாசுவும் தான் உங்களுக்கு எதிரா இருந்தாங்க. இப்ப இவ்வளவு மாறிட்டா. மிச்சம் இருக்கிறது உங்க அப்பா மட்டும்தான். அவர் எந்த நேரத்துல எப்படி மாறுவாரோ. நேத்துக்கு வரைக்கும் அண்ணன்னு பாசமா சுத்திட்டு இருந்தவ இன்னைக்கு இப்படி மாறிட்டானே எப்படி? ஒருவேளை காரு பங்களா வசதி வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு மாறிட்டாலோ? காசு பணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்தோங்கிறது இவங்க விஷயத்துல சரியாதான் இருக்கு. சேச்சே, கண்டிப்பா ராணி அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அர்ச்சனா. நிச்சயமா அம்மாவோட மிரட்டலுக்கு பயந்து தான் இந்த மாதிரி செஞ்சிருப்பா. என்ன பேசுறீங்க நீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா அவங்க அம்மாவோட மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு? எத்தனையோ தடவை அவங்கள அவ தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கா. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. அவளோட வாழ்க்கையை முடிவு பண்ண அவளுக்கு தெரியாதா? இத்தனை நாள நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு அண்ணன் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தா, இப்போ அவங்க அம்மா ஒரு வசதியான வாழ்க்கையை காமிச்சு கொடுத்ததும் டக்குன்னு பச்சாந்தி மாதிரி மாறிட்டா. நான் அன்னைக்கு சொன்னதுதான். இனிமே உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. மத்தவங்கள நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நமக்காக நம்ம வாழ்வோம். சரி, கையில வர அடிபட்டிருக்கு. இதோட நீங்க வேலை செய்ய வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நிறைய வேலை இருக்கு. நீ சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டு வேலையை பார்க்கணும். அடிப்பட்ட கையோட எப்படி வேலை செய்வீங்க? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். அர்ச்சனா சொன்னா அண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே. அண்ணி நீங்க கூட்டு போங்க. அண்ணே போய் ஆட்டோ கூட்டு வாண்ணே. குப்பன டேய், என்னடா நீ பேசிட்டு இருக்க? இங்க அவ்வளவு வேலை நாங்க பாக்கி. பாத்துக்கிறோண்ணே. அர்ச்சனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, இங்க நிறைய வேலை பாக்கி. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க பேசாம இருங்க. நிறுத்து. அண்ணே, ஆட்டோ வந்துருச்சு. வாங்க போலாம். ஏதாவது என்ன ஃபோன் பண்றேன். சரிண்ணே. போங்கண்ணே. என்ன வெயில். பாக்கியம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்னம்மா பாக்கியத்து தண்ணி கட்ட நீ கொண்டு வர்ற? எங்க உங்க அத்தை? ராணி கல்யாண விஷயமா ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க மாமா. ராணி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? பதில் சொல்லுமா. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. செல்வம், கையில என்னப்பா கட்டு? என்னமாச்சு? அண்ணா, என்னப்பா நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? ஐயோ, என்னண்ணா எப்படி அடிபட்டுச்சு? என்னண்ணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய், போதும் நிறுத்துடி. நீ பாசத்தை காட்டினது போதும், நாங்க பட்டதும் போதும். சும்மா நடிக்காத, எங்க மூஞ்சிலே முடிக்காத. போ அந்த பக்கம். என்ன அர்ச்சனா இப்படி பேசுற? செல்வத்து மேல ராணி எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் மாமா இப்படி பேசுறேன். இங்க பாருடி, இனிமே அண்ணங்கன்னா அது இது நீ என் புருஷன் கிட்ட வந்து பேசுறவளை வச்சுக்கிட்ட மரியாதை கெட்டுடும். இனிமே எங்க மூஞ்சிலே முடிக்காத. போடி அந்த பக்கம். அர்ச்சனா, என்னம்மா இது? ஏதோ அண்ணனுக்கு அடிபட்டிருக்குன்னு அவ எவ்வளவு பாசத்தோட துடிச்சு போய் நிக்கிறா. நீ ஏன் இப்படி பேசுற? இவளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த வீட்டுல அக்கறை காட்டுறோம், பாசத்தை காட்டுறோம்னு எங்களை நடிச்சு ஏமாத்தாதீங்க. சண்டைனா சண்டையோட நிறுத்திக்கங்க. அன்பு பாசம் காட்டி இப்படி எங்களை மோசம் பண்ணாதீங்க. அர்ச்சனா, என்னம்மா அது? பெரியவங்கன்னு பார்க்காம இப்படி மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏண்டா செல்வம், என்னடா உன் பொண்டாட்டி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? ஓஹோ, பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா நீ?
அந்த அளவுக்கு உன்னை இந்த பொண்ணு மாத்திருச்சு இல்ல? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ இந்த வீட்டுக்கு வந்த மருமகள்ல மகாலட்சுமின்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து பிரிஞ்சிருக்கிறவங்கள ஒன்று சேர்த்து வைப்பேன்னு. ஆனா இப்ப இருக்கிறவங்களெல்லாம் பிரிச்சிருவ போல் இருக்க நீ. இந்த வாசுவும் பாக்கியமும் ஆகாதவங்க தான் உனக்கு. ஏன்னா அவங்க தப்பு பண்றவங்க தான் நினைச்சு நானும் விட்டுட்டேன். நானும் ராணியும் என்ன தப்பு பண்ணோம்? செல்வத்துக்கு இது வரைக்கும் நாங்க சப்போர்ட்டா தானே பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களையே தூக்கி எறிஞ்சு பேசுறேன். இந்த பொண்ணு அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, அவன் தான் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா? எவ்வளோ அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டா கூட அவன் ஏன் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கான்? இதே இடத்துல நின்று தானே சொன்னான், என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடந்து அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீட்டை விட்டு போவேன்னு சொன்னான். இதோ அவனுக்கு அடிபட்டுச்சுன்னு தங்கச்சிங்கிற முறையில பாசத்தோட வந்து துடிச்சு போய் கேட்கற, அது புரியாம பேசிட்டு இருக்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மாங்கிற பாசம் உறவு வேணும்னு வச்சிருந்தா தானே உனக்கு அந்த அருமை தெரியும். நீ அதெல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ தானே, அந்த அருமை உனக்கு எங்க தெரிய போகுது? ஆமா, எனக்கு தெரியாதுதான். அண்ணன் மேல உயிரே வச்சிருக்கிறதா பாசத்தை காட்டி எல்லாரையும் நம்ப வச்சு இப்ப பணம் காசுக்காக இந்த அண்ணனே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறதுதான் பாசம்னா அந்த பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதுதான். தங்கச்சியோட எதிர்காலம் அவளோட வாழ்க்கை தான் முக்கியம்னு இவ்வளவு நாளா இந்த மனுஷன் எவ்வளவு அவமானங்களை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா பணம் காசுக்காக ஒரே ராத்திரியில மனசு மாதிரி தூக்கி எறியறதுதான் பாசம்னா அப்படிப்பட்ட பாசத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சிங்க உறவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவதான். ஆனா எதுக்காக தூக்கி போட்டு வந்த? இந்த மனுஷன் எந்த குடும்பத்தை உதாசனப்படுத்தி கேவலப்படுத்திச்சோ அந்த குடும்பத்தை இன்னும் தாங்கிக்கிட்டு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்காருல்ல. இந்த ஒரு நல்ல மனுஷனோட உறவுக்காக இவரோட நான் வாழணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். தாலி கட்டின புருஷன் நல்லவனா இருந்தா அந்த மனுஷனுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா எதுக்காகவும் அவரை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற பாசம் மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர சுயநலத்துக்காக நல்லவங்களை தூக்கி எறிகிற பாசம் எனக்கு தெரியாது. வாங்க. நில்லுமா. செல்வம் ராணி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தானோ அதே அளவுக்கு தான் நீயும் பாசம் வச்சிருந்த. அப்படிப்பட்ட நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேல அனாவசியமா பழி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அவ அழுதுகிட்டு இருக்கிறா. இவ்வளவும் பார்த்துக்கிட்டு இவனும் சும்மா இருக்கானா? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணி அவமானப்படுறதே எங்களுக்கு தலை எடுத்த போச்சு. உங்ககிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படி மறைமுகமா பேசினா எனக்கு எப்படிமா புரியும்? ஆனா அவன் மனசுல ஏதோ ஒரு காயம் இருக்கு. அதனாலதான் அவளும் அழுதுகிட்டு பேசாம நிக்கிறா. இவனும் ஒன்னும் பதில் சொல்லாம சும்மா நிக்கிறான். தயவு பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. சொல்றேன். எந்த தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ அவமானங்களை தாங்கிக்கிட்டு இந்த மனுஷன் இந்த வீட்டுல இருந்தாரோ இன்னைக்கு அதே தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவர் அவமானப்படுத்திட்டா. என்னம்மா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினா? என்னமா பண்றீங்க? சும்மா இருங்கப்பா. விடுறா. அவ செஞ்ச காரியத்துக்கு வெட்டி போட்டாலும் தகவல். மறுபடியும் அவளை அடிச்சீங்கன்னா பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்தியா அவன் என்ன சொல்றான்? பாத்தியா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் உன் மேல ஒரு அடி விழுந்தோன்னா அப்படியே துடிச்சு போய் நிக்கிறான். அதாம்மா செல்வம். அப்படிப்பட்ட அண்ணனை அவமானப்படுத்திருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போய் சொல்லியிருக்க. எதனால அப்படி சொன்ன? சொல்லு. நீ தானே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன. உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் தானே இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. அங்க வச்சு நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா சார், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எங்க அம்மா தான் என்ன வற்புறுத்தாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு அங்கே எதுக்காக நீ போய் சொன்ன? அர்ச்சனா சொன்ன மாதிரி பணம் காசுக்கு ஆசைப்பட்டு பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மனசு மாறிட்டியா நீ? நீ உங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்கு அவன் தூங்கும் போது அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டு இருக்கலாமே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் காரணத்தை சொல்லாம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தா சரியா போயிடுமா? எதனால அப்படி சொன்ன? சொல்லு. சொல்றியா இல்ல? போதும், நிறுத்துங்கப்பா. எதுக்காக சும்மா அவன் மேல கை நீட்டுறீங்க?
இதுக்கு மேல அவளை என்ன பேச சொல்றீங்க? பேச வேண்டியதுல போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டா அவமானம் பட்டாச்சு. இப்போ நீங்க அடிக்கிறதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல, விடுங்க. டேய் இன்னும் ஏன்டா இப்படியே இருக்கிற? சே, அர்ச்சனாவோட கோபத்துக்கு காரணம் தெரியாம நானும் தப்பு தப்பா பேசிட்டேன்ப்பா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. இது ஒரு கேடு கட்ட குடும்பமா. இந்த குடும்பம் விளங்காது, நாசமா போகும். இந்த குடும்பத்துல யாருக்குமே நன்றி விசுவாசமே கிடையாதுமா. அந்த வாசு தான் ஏதோ அவங்க அம்மா மாதிரி ஆயிட்டாங்கன்னா தா இவ நம்ம செல்வம் மாதிரி நல்லவ நன்றி விசுவாசத்தோட இருப்பான்னு பார்த்தா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிற மாதிரி அவங்க அம்மா பேச்ச கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு மனசை மாத்திக்கிட்டான். எல்லாம் உருப்படாதுமா, ஏக்கேடாவது கெட்டு போட்டோம். தாயி, இதுங்களுக்காக போய் நான் உன்னை கோபமா பேசிட்டோமா, என்ன மன்னிச்சிருமா. செல்வம், நீ உன் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் தானடா எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நிக்கிற. ஆனா அவ என்னோட எதிர்காலத்துல யாரும் தடையிட வேணாம், என்னோட முடிவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லாம சொல்லிட்டான். மாப்பிள்ள குடிகாரனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தா போதும்னு அவங்க அம்மா நினைக்கிறா பாரு, அந்த முடிவுக்கு இவ்வளவு ஒத்து போக ஆரம்பிச்சிட்டாப்பா. நீ இனிமே இங்க இருக்காதப்பா. ஆமா செல்வம், இதை பாரு, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இதுங்க கண்ணுலலாம் முழிக்காம எங்கேயாவது போய் சந்தோஷமா குடும்பம் நடத்து. இனிமேலாவது நீ உனக்காக வாழுப்பா. கரெக்ட் மாமா, நானும் அதைத்தான் நினைச்சேன். இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு யோசிச்சேன். நல்ல வேலை நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க. நாளைக்கு பொழுது நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம், இங்க இருந்து போயிடுறோம். ஐயோ அண்ணி, உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது அண்ணி. அண்ணா, நான் செஞ்சது தப்புதானா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. என்ன எந்திரி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எதுக்காக இந்த மாதிரி மனசு மாறினு சொல்லாம அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி சொன்ன சொல்லு. சொல்றேன். அண்ணனுக்கும் அன்னிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். என்னம்மா சொல்ற? நீ உண்மையை சொல்றதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? சொல்றேன். நேத்து ராத்திரி என்னடி பாக்குற? இந்த நேரத்துல தூங்காம முனி மாதிரி பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேனேன்னு பாக்குறியா? உனக்காக தான். எனக்காகவா? உனக்காக தாண்டி. எப்பவும் படுத்த உடனே தூக்கம் வர எனக்கு இன்னைக்கு புரண்டு புரண்டு படுத்து தூக்கம் வரலன்னா அதுக்கு என்னடி காரணம்? அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தாண்டி என்னை இன்னைக்கு தூங்க விடாம பண்ணிடுச்சு. இன்னைக்கு உன் பெரியப்பாவை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணவன் நாளைக்கு இன்னும் ஏமாவனெல்லாம் கூட்டிட்டு வர போறானோ தெரியல. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவான். அப்ப நீ யார் பக்கண்டி இருப்ப? இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையம்மா. என் பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? கட்டாயப்படுத்தி என்னோட சம்மதம் இல்லாம தான் இந்த கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்ற உண்மையை சொல்லுவேன். அப்படி நீ சொல்லக்கூடாது. சொல்லுவேன். நான் சொல்றேன், நீ சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். உன் அம்மா நான் சொல்றேன், நீ சொல்லக்கூடாதுடி. உண்மையை சொல்ல நான் ஏமா பயப்படணும்? அப்படிதான் சொல்லுவேன். சொல்லக்கூடாதுடி. சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா?
இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பயமுறுத்தி என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா? எந்த விஷயம் செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்யணும்னு அண்ணன் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். நீங்க எரிஞ்சு கறிக்கட்டி ஆனாதான் ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா எரிஞ்சு கறிக்கட்டி ஆகுங்க. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்.